guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தம்பி போவோமா தக் லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். தம்பி போவோமா சேனல்ல இருந்து யார் மேல தவறு விஜய் வெர்சஸ் டிஎம்கே தக் லைஃப்னு போட்டிருக்காரு. இது வந்து பொலிட்டிக்கல் தக் லைஃப் தான். இவர் சேனல்ல ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் சீரீஸ் இந்த வீடியோ நம்மள அதான் பார்க்க போறோம். சரி வாங்க, இது ஒரு 15 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு புக்கின போயிடலாம். ரெடி? ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பொலிட்டிஷியன் தக் லைஃப் பார்ட் 9 தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவையும் ஃபன்னா மட்டும் பாருங்க, எதையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் சண்டைகளை பார்க்க போறோம். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம வீடியோ போடுற அளவுக்கு நீங்க லைக் பண்ண மட்டும் தான் நம்ம எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வீடியோ போய் சேரும். ஓகே, பொலிட்டிஷியன் தக் லைஃப் பார்ட் 9 பார்க்கலாமா? நான் உங்க ஜேடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இருக்கியா யாரி போயிடுச்சா போவோமா நீங்கயால டம்சா கண்ணா. எப்பவும் அரசியல் கட்சிகள்லாம் எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த வருஷம் கிட்டத்தட்ட 6-8 மாசத்துக்கு முன்னாடி டிஎம்கே ஆரம்பிச்சிட்டாங்க, ஏடிஎம்கேயும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல டிஎம்கேல ரொம்ப ஃபயரா போயிட்டு இருக்காங்க. ஏன் 6-7 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்கன்னு யோசிக்கணுமா இல்லையா? புதுசா ஒருத்தர் கிளம்பி இருக்காரு. நம்ம இருந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்க முடியாது, சீரியஸா இருந்தோம்ட்டு 3 months முன்னாடி வந்துட்டாங்க. அங்க யாரோ ஹார்ன் அடிக்கும் போது இது வந்து சங்கு சத்தம் கேக்குது பாத்தீங்களா? இது எதுக்கு தெரியுமா அப்படின்னு பாசிட்டிவா மாத்துறாரு. எதிர்கட்சி தோக்க போறதுக்காகவும் நம்ம ஜெயிக்க போறதுக்காகவும் எதிர்கட்சிக்கு ஊதுற சங்கு. அப்ப இயற்கை பாக்குது, ஆஹா இதை பாசிட்டிவா மாத்திட்டாருல, இப்ப இதை எப்படி மாத்துறாருன்னு பார்ப்போம். நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். அவருக்கே சிரிப்பு வந்துருச்சு. இதை எப்படி பாசிட்டிவா மாத்துவீங்க? கலைஞர் ஆட்சிக்கு வந்தார், உலகத்திற்கு என்ன செய்தோம்? இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு, செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். அவருக்கு சரி கரண்ட், அவருக்காவது கரண்ட தான் இயற்கை பிடிக்குச்சு. நீங்க சொன்ன வாக்கியத்தை கேட்டுட்டு கரண்ட் எல்லாம் இருக்குது சார், இன்னைக்கு வர பொழந்துடுறேன்ட்டு எனக்கு இயற்கைக்கே கோபம் வருது. ஒரு காத்த ஒன்று அடிச்சது சரியா அவர் இருக்கிற இதுக்கு பக்கத்துலேயே வந்து விழுது பாரு. இப்படிலாம் நடக்குமா? ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. எலெக்ஷன் பிரச்சாரத்தை முன்னாடியே ஆரம்பிச்சு நமக்கு நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்காங்க. உங்க வீட்டு சண்டையா எங்க வீட்டு சண்டையா இல்ல, அப்படி ஒரு சண்டையா இருக்கு. ஆனா பார்க்க நமக்கு நல்லா இருக்கு. எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை நீங்க தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க. அவங்க கட்சி தலைவர் யாருன்னு மறந்துட்டாரு. திரு எம்ஜிஆர் உடைய முகமே அவருக்கு மறந்துருச்சு. சிலையை திறந்து வச்சுட்டு கூட்டத்துல பேசுறாரு, பேருங்க அண்ணா சிலையை திறந்து வச்சுட்டேன் தான் அண்ணா என்ன அது அவர் இல்லைண்ணே அப்படின்னு. அது திரும்பி பார்த்துட்டு சாரி இது வந்து இவரு எம்ஜிஆர் தானே இவரு. அண்ணா அவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள். எம்ஜிஆர் சிலைக்கு கண்ணதாசா அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருப்பா. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். கட்சியை மறந்துட்டாருன்னு பார்த்தா கட்சி தலைவரையும் மறந்துட்டாரு. ஏன்னா இப்ப அவருக்கு தெரியறதெல்லாம் வெறும் அமித்ஷா முகம் மட்டும்தான். எம்ஜிஆரை பார்த்தா கூட அவருக்கு அமித்ஷா முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க பிஜேபி. நல்லா சிந்திச்சு பாருங்க. அண்ணன் கூட இருந்தார் 2001 பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சாங்களா இல்லையா? ஏன்னா நீங்க போட்டிட்டீங்களா இல்லையா? அன்னைக்கு அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனா அவர்களெல்லாம் கூட்டணி வச்சா நல்லது, நாங்க கூட்டணி வச்சா மதவாத கட்சி. கேவலமா இல்ல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால. ஏங்க பிரச்சாரம் பண்றதுக்கு போனீங்களா, பிரச்சனை பண்றதுக்கு போனீங்களா? அவங்க பேசுவாங்கன்னு தெரிஞ்சும் நீங்களும் எம்ஜிஆரை பார்த்து அண்ணாங்கிறது, இவங்க பேசுவாங்கன்னு தெரிஞ்சு அவங்களும் இடம் கொடுத்துக்கிட்டு அதை இவர் சொன்ன மாதிரிதான் நமக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கு. அவர்களெல்லாம் கூட்டணி வச்சா நல்லது, நாங்க கூட்டணி வச்சா மதவாத கட்சி. கேவலமா இல்ல? எல்லாருமே பிரச்சாரத்துல 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சவங்க இல்லங்கிற மாதிரி ஈக்குவலா டஃப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும், இப்ப எடப்பாடி பழனிசாமி டெய்லி டூர் போறாரு. அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல டெய்லி டூர் போயிட்டு இருக்காரு. போகும்போது எங்கேயாவது இறங்கி இது என்னன்னு கேட்கிறாரு. கடைக்காரர் சொல்றாரு இது புலின்றார். புலினா என்ன புலின்றார்? கொட்டை புலிங்கன்றார். நல்ல வேலை அவர் கேட்கல, கொட்டை எடுத்ததா கொட்டை எடுக்காததா. Are you serious right now, bro? பேசுறாங்க.
யாரு இந்த அமைச்சர்? யார் அந்த சார்? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாரு எப்படி புலியிலிருந்து புளியங்கொட்டையை எடுக்கப்படும் என்ற விவரத்தை சொல்றேன். சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கவங்க, புரியாதவங்க புரியவங்க தெரிஞ்சுங்க. நான் அற்புதமாக நீட்டுகிறேன். என் விரல் ஆடுகிறதா? இப்படிலாம் பேசலாமா? இப்படிலாம் ஒரு தலைவர் பேசலாமா? நான் பேச மாட்டேன். ஆனா அவர் பேசினா நான் பதில் சொல்லுவேன். நான் சொல்லட்டுமா? யாருக்கு முட்டி அதிகமா தெரிஞ்சிருக்குன்னு பாப்போமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் நேற்றுக்கு அறிக்கை விட்டிருக்கிறார். ஸ்டாலின் அரசியல் செய்கிறார், திமுக அரசியல் செய்கிறது. எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவியலை செஞ்சுட்டு இருக்கு. ஸ்டாலின் பேசுறாரு, கரூர்ல நடந்த சம்பவத்தை அங்க அரசியல் செய்யறாங்க. நாங்க என்ன அவியல செய்வாங்க? என்ன அவியல செய்வாங்க? எல்லாம் அரசியல் தான் செய்ய முடியும். 2020 பேசினதுக்கு 25 பதில். எலெக்ஷன் வர இன்னும் 4 எழுதி வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கலாம் 5 வருஷம் கழிச்சு. அவியல் நான் சொல்றீங்க, நானும் அவியல் சொல்லுவேன். வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு. ஏங்க அரசியல் மீட்டிங்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினைச்சா யாருக்கு முட்டி தெரிஞ்சிருக்குன்னு பார்ப்போமா? கை நடுங்குதா? அவியலா பண்றாங்க. இப்படி மாறிடுச்சுல்ல. மாசம் இருக்கு, இப்பவே இவ்வளவு நடக்குதுன்னா இன்னும் 4 மாசத்துல என்னெல்லாம் நடக்கும்? இனி 4 மாசம் மக்களுக்கு ஒரே குஜாலு தான். இவ்வளவுதான் நினைச்சீங்கன்னா இது இன்னும் முடியல, இன்னும் இருக்கு. என்னுடைய இனிய சகோதரர், அருமை சகோதரர், பாசமிகு சகோதரர், ஆற்றல்மிகு சகோதரர், செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே, பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்கள். நாம கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு. மேற்கு மண்டலத்துல எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். அதனாலதான் அவர் வெளியில இருந்தா தங்களால் நிம்மதியா தூங்க முடியாதுன்னு அவரை முடக்க பார்த்தாங்க. ஆனா அவரை முடக்க முடியுமா? அதே கரூர்ல 30 விழா நடந்த பொதுக்கூட்டில் அவர் கலந்துக்கிறார். அங்க என்ன பேசுறாரு? திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ரோடு போட்டா ரோடு போட்டுருங்கிறார். இப்போ செந்தில் பாலாஜி அதே கரூர்ல எப்படி பேசினார் என்பதை நாட்டு மக்கள் பத்திரிகையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக, அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை 15 முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க. அப்பெல்லாம் அவரை மாத்தல, சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்தினாங்க. ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரம் மாத்தல. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறது. எதை நம்புறது? எதிரிகளுக்கு சொம்ம சிப்பனமா ஏதோ ஒரு சொம்ம கொப்பனமா ஏதோ இருக்காரு. நம்ம ஒரு இதை பண்ண சொன்னா இப்படியே கூட்டிட்டாருன்னு அந்த பவரை அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவர் வீடியோட வர்றாரு, இதே பவர் கரூர் கண்ட்ரோல் அவங்க வச்சிருக்கும் போது அப்ப எப்படி பேசுனாங்கன்னு. இதுதான் அரசியல். அங்கே இங்கே மாறி மாறி பேசுறது. என்னங்க பிக் பாஸை விட மோசமா இருக்கு. அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. நிறைய இருக்குது. இப்படிப்பட்டவரை யார் சொன்னது? இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்த பொழுது சொன்ன கருத்து. இப்ப அதுக்குள்ளேயே புனிதமாயிட்டாரா? இப்ப எத்தனை வழக்கு அவர் மீது, எவ்வளவு பிரச்சனை? நாம சொல்லல, ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து. இல்ல இப்ப அவர் திடீர்னு புனிதமாயிட்டாரா? அவர் மேல எத்தனை வழக்கு அப்படின்னு பார்த்தா அவர் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தானே இருந்தாரு. நீங்க என்ன சார் மாறி மாறி அந்த ஆளை தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அங்க இங்கன்னு. நீங்க எல்லா பத்திரிகை வந்து ஊடகத்தில் வந்திருக்கு நினைவூட்டத்தான் இதை நான் கொண்டேன். ஐபேடோட வர்றாங்க. பெரிய ராஜதந்திரி பாணி. இப்பதான் முதல் தக்லீஃப் முடிச்சு 2வது தக்லீஃபே போறோம். அடுத்த தக்லீஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இவ்வளவு நேரம் போனது ஒண்ணா போட்டு விட்டுருங்க. நம்ம எல்லா சப்ஸ்கிரைபரும் போய் ஷேர் பண்ணி இந்த வீடியோ. நம்ம சிஎம் அப்பப்ப வேற லெவல் ஸ்பீச் எல்லாம் கொடுக்கறாரு. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா இன்னும் வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு சயின்ஸ் எவ்வளவோ வளர்ந்துருச்சு.
உங்களுக்கு தேவையான அறிவை பெற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல இப்போ ஏஐயோட வளர்ச்சி புது புரட்சியை உண்டாக்கிட்டு இருக்கு. அதுக்காக எல்லாத்துக்கும் ஏஐ இருக்கு, நாம எதுக்குன்னு படிக்கணும்னு நினைச்சிடாதீங்க. எந்த கண்டுபிடிப்பையும் நீங்க உங்க வளர்ச்சிக்காகத்தான் பயன்படுத்தி இருக்கணுமே தவிர அது உங்களுடைய சிந்தனையை சிதைக்க அனுமதிக்க கூடாது. பொழுதுபோக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கம் தான், அதுவே வாழ்க்கை இல்ல. படிக்கிறதோட நல்ல விளையாடுங்க, உடல் நலையும் பார்த்துக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உலக கல்வியை உயர்கல்வியை மேம்படுத்த, உலக அளவில் மேம்படுத்த துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தை சில நாட்களுக்கு முன்னாடி தலைமைச் செயலகத்தில் நடத்தினேன். அதுல நான் வலியுறுத்தி பேசியது என்னவென்றால், உலகத்தர வாய்ந்த கல்வியை வழங்கணும். உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இருந்தும் நம்முடைய பல்கலைக்கழகங்கள கல்வி கற்க மாணவர்கள் வரணும். அதுக்கான பிளான ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். கல்வி நிலையங்கள்ல சயின்டிபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும். பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை, மூட நம்பிக்கைகளை பரப்புற இடமா பள்ளிகள், கல்விகள், பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ரெண்டே தான் இருக்கணும். இன்னும் சயின்டிபிக் அப்ரோச், இன்னொன்று சோசியல் ஜஸ்டிஸ். இதை கத்துத்தர இடமா தான் கல்விக்கூடம் இருக்கணும். இதுக்கு மாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறதோ, இதுக்கு எதிராக பேசுறவங்களை கெஸ்டா கூப்பிடுறத நடந்தா இந்த அரசோட ரியாக்ஷன் கடுமையா இருக்கும். கடைசியில ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, இதுக்கு எதிரா எவனாவது பேசுற மாதிரி கெஸ்ட கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப ரீசெண்டா மிஸ்டர் கேக்க இஷ்யூல கூட வந்துச்சுல்ல. அது இப்ப புதுசா பேசிருக்காரு. இது புதுசுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப கெஸ்டா கூப்பிடுறது இப்பதானே ட்ரெண்ட். அப்போ பாப்பீங்க அரசாங்கத்தோட இது. இப்ப நீங்க சொன்னதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சார் பல பேர் இங்க பொத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த முக்கியமா இப்போ ஒருத்தங்க மிஸ்டர் கேக்கு இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கல்ல, எதுக்கு அவர் பேசியிருந்தாரு, ஒரு ஸ்கூல்ல போயிட்டு, அதுவும் இவங்க இந்த மாதிரி ஒரு வேலை பண்றவங்க ஒரு ஸ்கூல்ல போயிட்டு படிப்பெல்லாம் முக்கியம் இல்லை சார், இந்த ஸ்கில்லு தான் முக்கியம், இப்ப போங்க பாப்பா இனி எடுக்க அரசாங்கமே சொல்லிருச்சு இல்ல. இனி ஸ்கூல் எல்லாம் யோசிக்க யார சீஃப் கெஸ்டா கூப்பிடுறது. இது சூப்பர் பாயிண்ட். இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது ஏன்னா இவன் பூசுற மாதிரி இருக்கணும். புரிஞ்சிருச்சு. சூப்பர் ஸ்டார் பாலிடிக்ஸ்ல இருந்து விலகுனதுதான் விலகுனாரு. விலகிட்டேங்கிற சந்தோஷத்துல மனுஷன் எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு இருக்காரு. நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு சடனா எங்கேயாச்சும் பிரஸ் மீட் வச்சாதான் மனுஷன் திக்குவாரு, ஏதோ ஒன்று பேசுவாரு. இதுவே ஒரு ஸ்டேஜை போட்டு கொடுத்து பேசுங்கன்னா மனுஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து செமையா அப்போ வைக்கிறாரு. சிஎம் புரட்சி தலைவர்கள் சொல்லி கூட அவர் வார்த்தை கேட்காத ஒரு ஆள் தமிழ்நாட்டில் இருக்காருன்னு சொன்னா அது சோ ராமசுவாமி அவர்கள் தான். ஏன்னா அப்ப இன்னும் கதை கரெக்டா பண்ணல அவரு. ஐஸ்வர்யா ஹீரோயின் ஹீரோக்கோ இந்த ஸ்பீச் சூப்பரா இருக்கும். என்ன சாப்பிடுறீங்க? நல்ல காஃபி எல்லாம் சாப்பிடுங்க. 10 வாட்டி வந்து காஃபி சாப்பிட்டு நல்லா எல்லாமே யூ ஃபீல் அப்படின்னா என்ன ஃபீல் எனக்கு வந்து என்னடா இது பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி பேச்சு கொடுத்தேன். பேச்சு நிறுத்தவே இல்லை. எம் படங்களை விட கமல்ஹாசன் படங்களுக்கு நல்ல மூவி போட்டு வெஜிடேரியன் சொல்ல பார்த்தா பாவமா இருக்கும். ஆனா இப்ப ஏதோ பண்ணிக்கீங்களா, ஏதோ வரணும் பணம் வரணும்னு சொல்லி அது வருது இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஎம்கே நடத்தின ஒரு விழாக்கே போய் அங்கிருந்த எம்பி எம்எல்ஏகள் எல்லாம் ஓல்டு ஸ்டூடெண்ட் சொல்லி கலாய்ச்சிருப்பாரு. அது எப்படி மக்களால் பார்க்கப்பட்டதுன்னா, சூப்பர் ஸ்டார் மறைமுகமா ஓல்டு ஸ்டூடெண்ட்ல ரிட்டையர் ஆயிருங்கன்னு சொன்ன மாதிரி பெரிய ஒரு பிரச்சனையா மாறிச்சு. துரைமுருகன் எல்லாம் பயங்கரமா திருப்பி கலாய்ச்சிருப்பாரு. அதை நம்ம ஒரு தக்கா வேற பார்த்தோம். இப்ப டிஎம்கே சார்பில் ஒரு புத்தக வெளியீட்டுலாக சூப்பர் ஸ்டார் வந்திருப்பாரு. அப்ப பேசுனதை திருப்பி பேசுவாரு. அதுக்கு எது விளக்கம் கொடுத்து இதை முடிச்சு வைப்பாருன்னு பார்த்தா முடிச்சு வச்சிட்டாரு. ஆனா எப்படி முடிச்சு வச்சாரு நீங்களே பாருங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியா வந்து சமாளிச்சு. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம். இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸை விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்கேன். துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவரு. பல மாதங்கள் முன்னாலே வந்து இதே கலைவாணர்களும் இங்கேயே வந்துட்டு நான் வந்து அப்படியே பேசும்போது எல்லாமே நண்பர்கள் தானே, பேசும்போது இந்த மாதிரி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து அது ஸ்கூல் விட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னது இது பண்ணியிருந்தேன். நான் அப்படி இருந்தால் கூட ஓல்டுன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஓல்டு பீப்புள் அவங்கெல்லாம் தூண்கள், அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு டிஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டையும் வந்து அவ்வளோ டிஸ்டிங் தேராது. அது தூண்கள் மட்டும் இல்லை, சிகரம் கூட. அந்த மாதிரி சொல்லணும் சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதில் வந்து அதை மறந்துட்டேன்.
அப்ப சொல்லலையா நீங்க? கரூர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, இனி இது திரும்ப நடக்காம பாத்துக்கணும். இதுல யார் மேல தப்புங்கிறதுல இப்ப நம்ம பேச வேண்டாம். அதெல்லாம் விசாரணை குழு உண்மையை வெளியே கொண்டு வருவாங்கன்னு நம்புவோம். தளபதி மேல வைக்கிற நிறைய விமர்சனங்கள்ல முக்கியமான ஒரு விமர்சனம்னா, தளபதி அவர் ரசிகர்களை அரசியல் வயப்படுத்தணும். அரசியல் வயப்படுத்திட்டாலே எதிர்காலத்துல இந்த மாதிரி பிரச்சனையோ இல்ல வேற வகையில ஒரு பிரச்சனையோ தொண்டர்களை கையாளுற அளவுக்கு அரசியல் வயப்பட்டுருவாங்க. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, தளபதி தொண்டர்களை அரசியல் வயப்படுத்திட்டாலே தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பாப்புலேஷனை அரசியல் தெளிவா கொண்டு வந்தாரலாம். இது தளபதி பண்ணுவார்னு நம்புவோம். தொண்டர்களை அரசியல் வயப்படுத்தல தற்குறிசா இருக்காங்கன்னு இந்த குற்றச்சாட்டை வைக்கிற கட்சி அவங்க தொண்டர்களை அரசியல் வயப்படுத்திட்டு இந்த குற்றச்சாட்டை வச்சாங்கன்னா இதை ஏத்துக்கலாம். ஆனா அவங்களே பண்ணாம இந்த குற்றச்சாட்டை இப்ப வச்சிட்டு இருக்காங்க. ஆனா புதுசா இப்ப சில முழக்கங்கள் எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றிலேயே இந்த கூட்டங்கள்ல இப்ப புதுசா சில முழக்கங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கட்சி அறிமுகப்படுத்திருக்கு. அந்த முழக்கம் என்னன்னாக்கா, ஏறாத மரத்துல ஏறாத, இறங்கு இறங்கு, கரண்ட் கம்பி போகுது அங்க போகாத, மரத்தை குத்தாத, இது போன்ற முழக்கங்கள் தமிழ்நாடு முழுக்க. அன்னைக்கு பாக்குறேன் இந்த ஐஷோ ஸ்பீட்னு ஒருத்தர் இருக்காருல்ல, ஸ்ட்ரீம் பண்ணிட்டு தெரியாது, அவரு தாய்லாந்துக்கோ எங்கேயோ போயிருக்காரு போல இருக்கு. போயிட்டு அவர் வேன்ல போயிட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் அப்படியே பைக்ல எல்லாம் வந்து ஸ்பீட் அப்படின்னு கத்திட்டு போவாங்க. விவரம் போட்டோலாம் எடுப்பார், எல்லாம் பண்ணுவாரு. இதுல 2 பேரும் பைக்ல துரத்திக்கிட்டே வர்றாங்க. இவர் உள்ள இருந்து what is saying என்ன சொல்றாங்க அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவங்க TVK அந்த அளவுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. what is saying what தளபதி TVK தளபதி டென்ஷன் ஆகுற அந்த என்னையா சொல்றீங்க புரியற மாதிரி சொல்லி நீ வந்து தாய்லாந்து மொழியில பேசுறீங்க, தமிழ் பேசுறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு மயிறு தெரியாதுல அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு லைவ்ல கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களும் கத்தி பைக்ல போறாங்க, TVK தளபதி TVK தளபதி TVK அப்படின்னு கத்தி போறாங்க. இந்த ஆளு கன்ஃபியூஸ் ஆகி உடைஞ்சிட்டான். அந்த ஆளு புதுசா ஏதாவது வேணும் இல்லைங்களா, அப்ப ஒரு மாற்றம் வேணும்ல, அதான் முழக்கத்தையும் ஒரு மாற்றமா கொடுத்துட்டாங்க. என்னங்க தயவு செய்து இறங்குங்க, தயவு செய்து இறங்குங்க. எல்லா இடத்துலயும் நடக்குது. தம்பி இந்த பாருங்க, மேலே ஏற தம்பி, தயவுசெய்து இறங்குங்க, தயவுசெய்து இறங்க, அது உளுந்துட கூடாது. மாற்றம் வேணும்ல, அதான் முழக்கத்தையும் ஒரு மாற்றமா கொடுத்துட்டாங்க. ஐயா மணிவண்ணன் நடிச்ச படங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கோ இல்லையோ, அந்த படத்துல அவர் பேசியிருக்க அரசியல் பயங்கரமா இருக்குது. என்னுடைய ஏரியாவில வந்து ஐயோடைய வெயிட் ஆக்கிரமிச்சு அழுவுன்றவன் நான்ஸ்டார், வெளியே வாடா. ஆக்கிரமிச்சு அழுவுன்றவன் நான்ஸ்டார், வெளியே வாடா. காவேரி பிரச்சனையே அங்கங்க எல்லாரும் நிறைய படங்களை தொட்டு போயிருந்தாலும் இவர் அப்பவே வேற லெவல்ல பண்ணிருக்காரு. பெங்களூருக்கு வரும்போதே தெரியும் எனக்கு இங்க தவிச்சு வாங்கி தண்ணி கிடைக்காது, அதனால வரும்போதே கையோட எடுத்துட்டு வந்துடுறது. இருக்கிறதுலையா டேங்க் சொல்றேன். இந்த பாரு, தாய்ப்பால் இல்லாம தவிக்கிற குழந்தை ஒண்ணுதான், தண்ணி இல்லாம பாடுற பயிர் ஒண்ணுதான். இது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது, தண்ணி தர மாட்டேங்கிறாங்க. நிறைய பேசியிருக்காரு அரசியல் படங்கள்ல. இந்த மாதிரி படங்கள்ல இதெல்லாம் ஏதோ காமெடி நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அதுல டீப்பா இருக்க அரசியல் பயங்கரமா இருக்குது. இப்ப பாக்கும்போது தான் புரியுது. வெள்ள வெட்டி வெள்ள சட்டையோட நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கொலகாரம் சுத்திட்டு இருக்கானாம. ஒரு கொலகாரனா 234 கொலகாரன் இருக்கிறானுங்க, 30 பேர் போயிருக்காங்க. சோ ஐயா மணிவண்ணன், கவுண்டமணி, சத்யராஜ் இவங்க மூவில பேசியிருக்க அரசியலுக்கு நம்ம ஒரு தனி வீடியோ போலாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தனி வீடியோனா யாருக்கு கவனிக்காத அவங்க பேசியிருக்க அரசியல நம்ம அதுல ஒரு வீடியோவா எடுத்து போலாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அவன் பொருள் எடுத்து அவனே போடணுங்கிறதுக்கு இந்த நம்ம இவங்க 3 பேர் சொன்னாங்கல்ல, அவங்க அப்ப பண்ணுன டைரக்ட் அட்டாக் மாதிரி இப்ப பண்ண முடியாது. பல பிரச்சனை வந்துடும், அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது, அதை வெட்டு இதை வெட்டுன்னு வாங்க. ஆனா அவங்க அப்ப என்ன சார் நாங்க பண்ணாததான் நீங்க பண்ணின போறீங்க, அங்க போய் எட்டி பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி அட்டி தான் எல்லாருக்கும். நாம் தமிழர் கட்சிக்காரர் பண்ணதுதான் எக்ஸாம்பிள். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த ஒரு ரசிகர் மன்ற கட்சி, அவ்வளவுதான். ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட். ஒரு 7% ஓட் வாங்கினாங்க. 7% தமிழ்நாட்டில் அதுல ஒரு காமெடி ரோல், ஒரு என்டர்டைன்மெண்ட் ரோல். அதுல அந்த விஜயலட்சுமி, ராஜலட்சுமி அல்லது இவங்க எல்லாம் வருவாங்க. புக்ல வந்துட்டு ரசிகர் மன்ற கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாரு. ரசிகர் மன்றம்னா என்ன தெரியும், ஏன் எதுக்குன்னு எல்லாம் கேள்வி கேட்காது. அவரோட பையன் இவர்தான் அப்படின்னு கை காமிச்சா போதும், உடனே காலில் விழுந்து கும்பிட்டுரும். அதுக்கு பேர் தான் ரசிகர் மன்ற மனப்பான்மை. கருத்தியல் ரீதியாக இங்க கொண்டு வந்து மேடைதோறும் பேசி தன்னுடைய கருத்தை கொண்டு சேர்த்து மக்களை தன்
அன்பால் ஈர்த்தவரை இவர் ரசிகர் மன்ற கட்சின்னு சொல்லிட்டு போறாருனாக்க நயன்தாரா கூட டான்ஸ் ஆடிட்டு வந்து நிக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் நான் என்னன்னு சொல்லுவேன். பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. இந்த பொலிட்டிஷியன் தக்லைஃப் இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இப்பவே ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. அதனால இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்தது பார்ட் 10ல பார்க்கலாம். இப்படி வீடியோ பெருசா போனாலும் பரவாயில்லையா இல்ல எப்பவும் போல பழைய வீடியோ நம்ம 10 நிமிஷத்துக்குள்ளே போடலாமா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா. போர் அடிக்க மாட்டேங்குது. அதான் விஷயம். அரசியல் தானே நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.